உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், விலையேற பெற்ற திரு இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் வளத்தால் அனல்மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே, அன்பால் பலத்தால் அனல்மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. உம் வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயம் அன்றோ,
தீபமன்றோ உம் தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ உம் தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம். தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடிய வருவே திரும்பவும் நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உட்பறித்தே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உட்பறித்தே. பாவ கசடரை அறுத்து சாவத்தை தொலைத்தா கண்டுணர் நீ மனமே. தேனினிமையிலோ இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவிய உயிரை தாமே ஈந்தவரா. பாவியை மீட்க தாவிய உயிரை தாமே ஈந்தவரா. பின்னும் நேரிய கருணை நிலைவர உண்டு நிலம் துதியல் மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமாய் உலகம் மாயமாய் நீங்கிவிடும். காலையில் பனி போல் மாயமாய் உலகம் மாயமாய் நீங்கிவிடும். என்று கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தானி மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவரம் நேசரே.
என்றும் அன்பதாய் சேர்த்தார் அனைத்துணை காப்பார் ஆசை கொள்ளி மனமே தேனி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம் பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம் அதை பூண்டு கொண்டால்வார் புல்லக வாழ்வில் புகுவாய் நீ மனமே தேனி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே தேனி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே தேனி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். இன்றே நீ காண்பார், இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உந்தன் கண்ணீர் துடைக்கின்றார், உந்தன் கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார்,
ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிட பெரு தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிட பெரு தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அப்படியே தேவனை ஸ்தோத்திரித்து யாவரும் எழுந்து நின்று ஆராதனையில் மேல் அசைவாடுகிற ஆண்டவர் தாமே இந்த 2வது மாதத்திலும் கடைசி பரிசுத்த ஆராதனையினுடைய மாலை பொழுதிலே கர்த்தரை நாம் ஏகோபித்து ஆராதிக்கும்படியாக கிருபை தந்த தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். இந்த முன்னிரவு ஜெப ஆராதனையிலே கர்த்தர் நம்மை அழைத்து வந்த கிருபைகளுக்காய் தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவர் விடுதலையின் தேவன், வெற்றியின் தேவன், கிருபையின் தேவன், நன்மைகளின் தேவன், வல்லமையின் தேவன், அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன். அந்த தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுதே கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கின்றார். அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடும் பொழுது, அவருடைய நாமத்தை உச்சரிக்கும் பொழுது, அவருடைய பரிசுத்த சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, அவருடைய மகிமையான சோத்திரம் சமூகத்திலிருந்து கிருபைகளை தேவன் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். நன்மைகளினால் நம்மை நிரப்புகிற தேவனாக இருக்கின்றார். புதிய கிருபைகளை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கின்றார். மகிமையின் தேவன், மாட்சிமையின் தேவன், மகத்துவமான தேவன், வல்லமையின் தேவன், வரங்களின் தேவன், வார்த்தைகளின் உண்மை உள்ள தேவன், தம்முடைய சத்தியத்திலே உண்மையாய் இருக்கிற ஆண்டவர் தம்முடைய மகிமை கொண்டு இந்த இரவு நேரத்திலே நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். கர்த்தர் அப்படியே நாம் பாடி ஆராதித்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. பிதாவை ஆராதிக்கின்றோம், இயேசுவை ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரை அன்பு செய்கிறோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக மகளாக நம்மை தெரிந்து கொண்ட அந்த பரலோகத்தின் தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்திய ராஜாதி ராஜாவை நாம் சோத்திரத்தோடு கூட நாம் மகிமைப்படுத்துவோமாக. பிதாவே ஆராதிக்கின்றோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ, ஆவியானவரே அன்பு செய்கின்றோ, ஆவியானவரே அன்பு செய்கின்றோ, ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ, ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தே, மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ.
படைத்தவரே, சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சோத்திரமும் கனமும் கனியாகிய சோதர பலிகளினால் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வல்லமையும் பலனும் ராஜாவே மக்கு சோதரம் ஆண்டவரே, சோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். எல்லா மாட்சிமை கனமும் துதியும், மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். ஒன்று சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். உம்மை ஆராதிக்கின்றோம், சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சன்னிதானத்தில் இந்த கிருபைகள் இறங்கி வரட்டும். உன்னதமான தேவனுடைய ஆவியுடைய மகிமையின் பிரசன்னமே ஆட்கொள்ளட்டும். ஆண்டவரை ஆராதிக்கிறோம், கர்த்தரை பாடி துதிக்கும் பொழுது, கர்த்தரை ஆர்ப்பரிக்கும் பொழுது அலகுகள் எல்லாம் இடிந்து விழட்டும். சத்துடைய பொல்லாத சபிக்கப்பட்ட வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அதமாகி போகட்டும். தேவ கிருபையினால் கர்த்தனமே நிரப்பட்டும். பரிசுத்தர் பரிசுத்தரே, கர்த்தர் பரிசுத்தர், பரலோக ராஜாவே, முழு பலத்தோடு கர்த்தரை சோதரிப்போம். பரிசுத்தர் பரிசுத்தரே, கர்த்தர் பரிசுத்தர், பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே. கர்த்தருடைய நாமத்தை சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், எனக்கு நன்மை செய்கிறவரே, என்னை ஆசீர்வதிக்கிறவரே, என்னோடு கூட இருக்கிறவரே, என்னை விடுவிக்கிறவரே, நன்மை செய்கிறவரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன் அப்பா. இயேசுவை நான் ஆராதிக்கிறேன். சோதரம் அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே சந்தோஷமாய் கர்த்தரை ஆராதிப்போம். விடுதலையின் தேவன் சோதரம் அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே அர்ப்பணம் செய்வோம். அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், பரிசுத்த ராஜாவே சோதரம், அன்பு செய்கின்றோம். மகனாக மகனாக தெரிந்து கொண்டே பெற்ற ரத்தத்தினாலே
மறுபடி பிறக்க வைத்தீரே, மகளாக தெரிந்து கொண்டே, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து மறுபடி பிறக்க வைத்தே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாய் ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், தேவனை ஆராதிக்க ஆராதிக்க தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தினால் கர்த்தரை நிரப்புவாராக. ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். ஸ்தோத்திரம். நம்முடைய ஆர்ப்பரிப்பினாலே கிருபைகள் பெருகட்டும், தடைகள் உடைக்கப்படுவதாக. ஸ்தோத்திரம். சகலமும் படைத்தவரே, படைத்த ஆண்டவரை ஆராதிப்போம். சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, மங்காத பிரகாசமே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு தெய்வ பலத்தோடு கர்த்தரை ஆராதிப்போம். ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், ஜீவனுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உங்க பிரசன்னத்தினால் உங்க பிரசன்னத்தினால் உங்க பிரசன்னத்தினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். சோத்திரமோ கனமோ வல்லமையோ பலனோ, வல்லமையோ பலனோ, ஆட்சிமையோ துதியோ ராஜாவுக்கே எப்போதும் உண்டாகட்டும். வலது கரத்தை பரலோகத்தின் நேராய் உயர்த்தி ஆட்சிமையோ துதியோ செலுத்துகிறோம் இயேசுவே. எப்போதும் உண்டாகட்டும். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உற்சாகத்தோடு கர்த்தரை ஆராதிப்போம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தமாக்கிறேன் பரலோக ராஜாவே, கிருபை ஆட்கொள்ளட்டும். எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும்
வருபவரே. கர்த்தரை உயர்த்தி உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. பிதாவே ஆராதிக்கின்றோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ. பலகீனங்களை மாற்றுகிறார், கர்த்தர் மாற்றுகிறார், சமாதான குறைவுகளை கர்த்தர் மாற்றுகிறார். ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது கிருபைகள் ஊற்றப்படுகிறது. எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோ. அப்படி எல்லாரும் ஆண்டவருடையதான சமூகத்தில் அப்படியே கர்த்தரை நோக்கி பார்த்து அந்த கல்வாரி சிலுவையிலிருந்து வருகிறதான கிருபைகளுக்காக நாம் காத்திருப்போம். ஆண்டவர் நம்மை கருணையோடு நேசிக்கிறார். ஆண்டோடைய அன்புக்கு ஈடு இணையில இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இரட்சகராய் இயேசு கிறிஸ்து நமக்காக, நம் பாவங்களுக்காக மரித்தார். நம்முடைய மீறுதலுக்காக அவர் அடிக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களை தாமே ஏற்றுக்கொண்டார். நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய நோய்களை சுமந்தார். நம்முடைய பாடுகளை அவர் சிலுவையிலே சுமந்தார். அந்த பாடுகளை சுமந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடையதான சமூகத்திலே, ஆண்டவரே என்னை நினைத்தருளும், ஆண்டவரே என்னை நினைத்தருளும், என் பாவங்கள், என் சாபங்கள், என் மீறுதல்கள், என் அக்கிரமங்கள் மறையவும் மன்னிக்கவும் உம்முடைய கரத்திலே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவருடைய சமூகத்தினராய் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறதான ஒரு ஆராதிக்கிற நேரம் இது. கல்வாரியின் கருணை இதே. காயங்களில் காணுதே கர்த்தர் இயேசு பார் உனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. எந்த கஷ்டங்களோடு வந்திருந்தாலும் சரி, இந்த பாடலுடைய சரணங்களெல்லாம் உணர்ந்து பாடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய பாரங்களிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். பெரிய வருத்தங்களிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். பாரத்தின் கட்டுகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எனக்காக கல்வாரி சிலுவையை சுமந்து தீர்த்த அந்த அன்பு கும்பதான் என்னை தாழ்த்துகிறேன். என் வாழ்க்கையில் என்னால் சுமக்க முடியாத பாரங்கள் உண்டு. என்னை நெருங்கி நிற்கிற உபத்திரங்கள் உண்டு. நான் சோர்ந்து போகிற அனுபவங்கள் உண்டு. ஆண்டவரே நான் திகைத்து போகிறதான இடங்கள் உண்டு. ஆனாலும் என் கர்த்தரை இந்த ராத்திரி வேளை நான் நம்புகிறேன் என்று சொல்லி அப்படியே சமூகத்தை அப்படியே விசுவாசத்தோடு நோக்கி பார்ப்போம். கல்வாரியின் கருணை இதே. காயங்களில் காணுதே கர்த்தர் இயேசு பார் உனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. பாடி ஆண்டவர் அப்படியே நாம் ஆராதனை செய்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கல்வாரியின் கருணை இதே, காயங்களில் காணுதே கர்த்தர் இயேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தர் இயேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் மீதாவின்று பாயுதே. விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையானரே. விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ யுவன்பு கிணையாகுமோ. அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலை
விலையாக ஈந்தனரே. சிந்தையிலே பாரங்களும் நிந்தைகள் ஏற்றவரா. வேதனைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். பரிசுத்த பயபக்தியோடு கர்த்தரை ஆராதிப்போம். தெய்வ பக்தியோடு ஆராதிக்கிற நேரம், தேவனுடைய கிருபைகள் ஊற்றப்படுகிற நேரம் இது. ஆமென். சிலுவையிலே சிந்தின அந்த ஜீவ ரத்தம் நம்முடைய சிரசில் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வாழ்வழிக்கவே விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விலாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. கர்த்தாவே, எங்களை நேசிக்கிறவரே, எங்களை கைவிடாதவரே, எங்கள் மேல் கருணை அன்பை வைத்திருக்கிற ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவர் நமக்காக கல்வாரியில் பட்ட பாடுகளை நினைவு கூர்ந்தார். கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டி பாடுகளுடைய சரணத்தை உணர்ந்தவர் அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வே. சோதரம் ஆண்டவர் நமக்காக வாழ சித்தத்தை செய்ய அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் வீராவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. கர்த்தருடைய பாதப்படியில் அப்படியே நம்ம ரெண்டு கரங்களையும் விரித்து அந்த கல்வாரின் கருணை கொன்பதாக தேவனே, என்னை நான் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் அப்பா. என் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஏமாற்றம் தோல்விகளோடு நிராசைகளோடு ஒருவேளை தேவ பாதத்தில் நம்ம வந்திருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வருகிற அந்த கல்வாரியின் அன்பு நம்ம வாழ்க்கையெல்லாம் கழிவுற செய்யக்கூடிய கிருபைகளை தேவன் தருகின்றார். இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நாம் சோத்தரிப்போம். ஆண்டவர், இந்த ஆராதனைக்காக உமக்கு சோத்திரம். என்னை சிநேகிக்கிற உம்முடைய அன்பிற்காக சோத்திரம். என்னை இந்த நாளில் இந்த இடத்திலே கூட்டி சேர்த்தீரே உமக்கு சோத்திரம் சொல்லுவோம். ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னத்திற்குள்ளே என்னை தாழ்த்துகிறேன் அப்பா. என் பாவத்தின் சாபத்தையெல்லாம் மன்னிக்கிற உம்முடைய அன்பை நான் நினைக்கிறேன் ஆண்டவரை. ஆண்டவரை என் மேல் இறக்க வைத்திருக்கிற அந்த அன்பிற்காக உமக்கு சோத்திரம் என்று சொல்லுவோம். என்னை சிநேகிக்கிற அன்பிற்காக சோத்திரம். என்னை கவர்ந்து கொண்ட உம்முடைய அன்பிற்காக சோத்திரனுடைய பரலோக அன்பிற்காய் சோத்திரம். மாறாத அன்பிற்காய், நித்திய அன்பிற்காய், ஆண்டவரை என்னை சிநேகிக்கிற அன்பிற்காய், என்னை வழிநடத்துகிற அன்பிற்காய், என்னை தாங்குகிற அன்பிற்காய், ஏந்துகிற அன்பிற்காய், என்னை சுமக்கிற அன்பிற்காக உமக்கு சோத்திரம் என்று சொல்லுவோம். ஆண்டவருடைய தான் அந்த அன்பு மாறாதது. தாய் தகப்பனுடைய அன்பை காட்டிலும் பெரிய அன்பு. அந்த அன்புக்குன்பதாய் நாம் நின்று கொண்டிருக்கிற அந்த கல்வாரியினுடைய கருணையினுடையதான சமூகத்தில் இருந்து பாய்ந்து வருகிற தேவனுடைய ஜீவநதியாகிய கர்த்தருடைய ஆவியின் அக்கினி நம்மை நிரப்பும்படியாக தேவனுடைய பாதப்படியில் நம்மை சம்பூர்ணமாய் ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்ல ஒவ்வொரு உதடுகளும் கர்த்தரால் திறக்கப்படுவதாக. இது ஆண்டவரை ஆராதிக்கிற நேரம், இது கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நேரம், இது தேவ பிரசன்னத்தினால் நாம் நிரப்பப்படுகிற நேரம், கர்த்தருடைய வல்லமையினால் ஆட்கொள்ளப்படுகிற நேரம், இது கர்த்தருடையதான ஆணி பாய்ந்த கரம் நம்மேல் இறங்குகிற நேரம், கர்த்தருடைய அக்கினியின் கரம் நம்மேல் வைக்கப்படுகிற நேரம், கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற நேரம், புடமிடுகிற நேரம், மகிமைப்படுத்துகிற நேரம், அவருடைய ஆராதனை அபிஷேகத்தில் நம்மை ஆட்கொள்ளுகிற நேரம். இது கர்த்தருக்குள்ளாய் காத்திருக்கிற ஒருவரையும் கர்த்தர் வெறுமையாக விடுகிற தேவன் அல்ல. ஒருவரையும் கர்த்தர் வெறுமையாக விடுகிற தேவன் அல்ல. அந்த நம்பிக்கையோடு கூட கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நம்ம ஒப்பு கொடுப்போம். உலகத்தின் சிந்தனைகள் எல்லாம் மறந்து ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஒரு சமயம் இது. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடம் வீணாக போகாதையா, என்னை பலவானாக மாற்றுதையா என்று சொல்லப்படுகிற அந்த பாடலின் சரணங்களை ஏகோபித்து பாடும். உம்மோடு ஆண்டவரோடு செலவு செய்கிற நேரம் கர்த்தர் நம்மை பலவானாக பலத்தின் ஆவியினால், பலத்தின் பராக்கிரமத்தினால், பலத்தின் கிருபையினால் நம்மை நிரப்புகிற நேரம் இது. ஆவிக்குரிய வல்லமையினாலுமே அபிஷேகம் பண்ணுகிற நேரம் இது. ஆண்டவரோடு கூட நெருங்கி கிட்டி சேருகிற சமயம் இது. ஆண்டவருடையதான அனலுள்ள அபிஷேகம், ஆவியின் அபிஷேகம், அக்கினியின் அபிஷேகம், கர்த்தருடையதான பரிசுத்த ஆவியின் அபிஷேக கரம் நம்மை பலப்படுத்தி கர்த்தருக்காய் பட்டியேறி செய்ய வைக்கிற தேவனுடைய கிருபை ஊற்றப்படுகிற நேரம் இது. உம்மோடு செலவிடும்
ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், ஆனந்தே, தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே அணிந்தார்களே, வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகின்றார்களே. பூமியிலே மண்ணாக நாம வாழ்க என்று பொழிகின்றேனையா. செல்லுதே, என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. தாயானவள் தன் பாலனை மறந்தாரோ, என்னை மறவாதவரே. மறந்தாரோ, என்னை மறவாதவரே. இரக்கமுள்ள பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறேனையா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறேனையா. ஆகாயம் கொண்டு செல்லுதே, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. என் இயேசுவே உம் ஆவியால் ஒரு செயலால் என்னை நிரப்பிடுமையா. என் இயேசுவே உம் ஆவியால் ஒரு செயலால் என்னை நிரப்பிடுமையா. உலகத்திலே உயிருள்ள நாள்வரை உழைக்கணுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரை உழைக்கணுமையா. தேவ பிரசன்னம், செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. என் இயேசுவே உம் ஆவியால் ஒரு விசையால் என்னை நிரப்பிடுமையா. என் இயேசுவே உம்
உபாவியா ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய தாகத்தோடு ஜெபிப்போம். தாகத்தோடு கேட்போம். ஆண்டவரே என்னை நிரப்பும், என்னை நிரப்பும். பொல்லாத போராட்டங்களை மேற்கொள்ள, உலகத்தை மேற்கொள்ள, வம்சத்தை மேற்கொள்ள, சத்துருவை மேற்கொள்ள கிருபை தாரும். உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரை உழைக்கணும் ஐயா. என்ன ஆனந்த கொண்டு செல்லுதே ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுவையா. ஓ தேவ பிரசன்ன என்ன ஆனந்த தேவ பிரசன்ன என்ன ஆனந்த ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஆண்டவரை பாடி ஆராதிப்போம். ஒவ்வொரு மேலும் பரிசுத்தாவினுடைய தொடுதல் ஊற்றப்படுவதாக. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அக்கினியின் கரம் இறங்கட்டும். அபிஷேகத்தின் கரத்தினால் உம்முடைய ஜனத்தை கர்த்தர் இந்த ராத்திரியிலே நிரப்புவீராக. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுவையா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். இந்த இரவு பொழுதிற்காக ஸ்தோத்திரம் ஐயா. நீர் தந்த கிருபைகளை நினைத்து உம்மை துதிக்கிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறேன். நேசருடைய அன்பும் அரவணைப்பும் ஆசீர்வாதம் சமாதானம் கிருபையும் ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் இறங்கி எங்களை ஆளுகை செய்து வழிநடத்தி வருகிற தயவுக்காக நன்றி. கர்த்தருடைய ஆவியானவருடைய ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. தேவ பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில் எங்களுக்கு தரப்போகிறதான உம்முடைய ஜீவ வேத வசனத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய மன்னாவினால் கர்த்தர் எங்களை உயிர்ப்பிக்க வேண்டுமே என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையினால் எங்களை ஆண்டவரே அசைவாடுகிற ஆவியானுடைய மகிமையினால் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் நல்லவரப்பா. இந்த நல்ல நாமத்தை இந்த ராத்திரியில் நாங்கள் தொழுது கொள்ளும்படி கர்த்தர் தந்த பெரிதான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த முன்னிரவு ஜெபத்தின் வழியாக உம்மை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ஆலயத்தில் உம்மை தேடி வந்த ஒவ்வொரு ஆத்துமாக்கள் மேலும் தேவனுடைய இரக்கமும் சம்பூர்ணமான ஆசீர்வாதமும் பூர்ணமாய் தங்கியிருந்து கர்த்தர் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று இயேசு மீட்பர் வழியாக துதி ஸ்தோத்திரங்களை செலுத்தி ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த இரவு நேரத்திலும் ஆண்டுடைய சமூகத்திலே வந்து கர்த்தரை ஆராதிப்பது என்பது ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே நாம் தேவனை தொழுது கொள்வது என்பது ஏதோ ஒரு சாதாரணமான நிகழ்வு அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். இந்த முன்னிரவு ஜெபாராதனையிலும் ஆண்டவரை நேசித்து அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு புதிய பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆண்டவர் பெரியவைகளும் புதிதான காரியங்களை செய்து நம்மை மகிழ பண்ணுகிற தேவனாக இருக்கின்றார். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தை நம்ம நம்பும் பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கு புதிய புதிய கிருபைகளை தந்து மென்மேலும் நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாள் நமக்கு ஆண்டவருடையதான வார்த்தையே நம்ம மத்தியிலே வந்திருக்கிறதான அன்புக்கும் பாசத்திற்குரியதான மேஜர் ஐயா அவர்கள் தரும்படியாக இருக்கின்றார்கள். அல்லேலூயா. அனலான ஆவிக்குரிய தெய்வ சத்தியத்தை நம்ம மத்தியிலே வந்திருக்கிற அன்பு ஐயா அவர்கள் கொடுப்பார்கள். நாம் யாவரும் 3 அல்லேலூயா சொல்லி கர்த்தருடைய நாமத்தில் அவர்களை வரவேற்றுக் கொள்வோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அவரை வாழ்த்தி நான் வரவேற்றுக் கொள்கிறேன். விதமான நல்ல ஒரு கூட்டாய்மை தேவன் நமக்கு தந்தபடியினாலே முதலாவது இறைவனுக்கும் வாய்ப்புகளை தந்ததான போதகருக்கும் ஸ்தோத்திர உத்தியோகஸ்தர்களுக்கும் ஒரு வந்ததான உங்கள் யாவருக்கும் நான் மீண்டும் ஒரு விசை கூட நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் ருசிக்கு பார்க்கின்ற பொழுது மாத்திரம் அவருடைய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஒரு விசை கூட இந்த நாளிலே ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக, ஸ்தோத்திரம் ருசித்தவர்களாக, ஆண்டவருடைய அன்பை எப்பொழுதும் ஸ்தோத்திரம் ஒரு விசை கூட தன்னுடைய வாழ்வு நாளிலே எண்ணி பார்க்கிறவராக இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல நானும் நீங்கள் கூடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்காக, குறிப்பிட்ட காரியத்திற்காக, குறிப்பிட்ட சூழ்நிலைகளுக்காக மாத்திரம் நாம் தேடுகிறவர்கள் அல்ல. அல்லேலூயா. எப்போதும் தெய்வத்தை ஆராதிக்கிற அன்பு உள்ளங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திர கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ருசித்து பார்க்க வேண்டும். அந்த ருசி நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் மாத்திரமே அவருடைய கிருபைகளையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய அன்பையும் நான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அவரை குறித்து தான் ஒரு தாகம் நமக்குள் இருந்தால் மாத்திரமே ஸ்தோத்திரம் அவருடைய அன்பை ருசி பார்க்க முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, ஒரு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் இந்த நாளிலே சிறிது நேரம் சிந்தனைக்காக ஸ்தோத்திரம் எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத பகுதி ஸ்தோத்திரம் ஒரு விசை கூட நாம் ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 3வது வார்த்தை. ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 3வது வார்த்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். ஸ்தோத்திரம். 2 பேர் ஒருவனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் தருகிறதான திருவார் தேவனோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. தேவனோடு கூட நாம் நடக்கிற அனுபவம். நாம் இந்த உலகத்தில் உலக பிரகாரம் நண்பர்களோடு நடப்போம், உலக பிரகாரம் தலைவர்களோடு நடப்போம், ஸ்தோத்திரம் நம்மோடு நேசிக்கிற பிள்ளைகளோடு நாம் நடப்போம். அல்லேலூயா. அது ஒரு பக்கம் இருக்க, நானும் நீங்களும் நடக்க வேண்டியது ஸ்தோத்திரம் நம்முடைய தகப்பனாம் கிறிஸ்துவோடு நாம் நடக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவோடு நாம் அதோடு தேவனோடு கூட நடக்கின்ற பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தேவனோடு கூட இன்றைக்கு கூட அருமையான ஐயா அவர்கள் சொன்னது போல ஸ்தோத்திரம் பெரிய பாஸ்டர் யார்? ஏசப்பா மாத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அதை சொல்லி நான் நினைத்து பார்க்கின்ற போது என்கிட்ட மேடையில் இருக்கும்போதே மாமா பெரிய பாஸ்டர் உங்களுக்கு சொல்லுங்க மாமான்னார். அல்லேலூயா. ஒரு தனம் அப்படியே நான் சிந்தித்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. திடீர்னு நான் ஏதோ அப்படி நினைச்சிட்டு அவர் கேட்கின்ற போது அந்த நேரத்தில் அப்படியே பெரிய அப்படி லேசா ஏதோ சொன்னேன். ஆனால் ஸ்தோத்திரம் அதை சற்று ஆழமாய் சிந்தித்து பார்க்கின்ற போது ஸ்தோத்திரம் இயேசு தான் நம்முடைய பெரிய பாஸ்டர். அல்லேலூயா. அந்த இயேசுவை ஆராதிக்கும்படியாக இந்த இடத்துல நான் நீங்கள் கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. உண்மையிலே நான் ஸ்தோத்திரம் இந்த கூட்டத்துக்கு இன்றைக்கு தான் முதல். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஐயா அவர்கள் பிள்ளைகளை அழைத்து கொண்டு போய் ஸ்தோத்திரம் கூப்பிட்டாங்க ஃபோனில், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு. நான் இப்போ தான் பசங்களை விட்டுட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஜெபத்தை பண்ணி ஆரம்பிங்கன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அதற்கு முன்பதாகவே பிள்ளைகள் என்ன செய்தாங்க? ஆயத்தத்தோடு பாடல்களை பாடிக்கொண்டு இருந்தார். நான் பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. ஏனென்றால் ஸ்தோத்திரம் அந்த தாகம். அல்லேலூயா. ஐயா இன்னொரு இடத்துல வேலை பழுவில் இருக்கின்ற போதும் கூட அருமையான பிள்ளைகள் இந்த இடத்துல தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. நான் வருகின்ற போது ஓடோடி வருகின்ற போது அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறதை கேட்டு என்னுடைய உள்ளத்திலே ஆண்டவருக்கு நான் நன்றி துதிகளை ஏறெடுத்தேன். அல்லேலூயா. அதோட அனுபவம் என்ன? தேவனோடு கூட நடக்கிற அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனோடு கூட நடக்கிற அனுபவம் ஒரு மனுஷனுக்கு இருந்தால் மாத்திரமே அந்த தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம் என்பதை ருசி பார்க்க முடியும். அல்லேலூயா. தேனுன்னு சொல்லி பேப்பரில் எழுதி வச்சுட்டு வாசிக்கலாம். அல்லேலூயா. ருசிக்கலாமா? அந்த ருசி நமக்கு தெரியுமா? தெரியுமா? தேன் தேன் வாசிக்கலாம். அல்லேலூயா. ஆனால் அந்த தேனை எடுத்து நாம் என்ன செய்வோம்? கையில் சற்று ஊற்றி என்ன செய்ய வேண்டும்? அதை சுவைத்தால் மாத்திரமே அந்த சுவையை நாம் உணர முடியும். ஆகவே தான் கர்த்தர் நல்லவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ருசித்து பார்க்கிற அனுபவம் நமக்குள் இருக்கின்ற பொழுது நிச்சயமாய் கர்த்தர் இந்த உலக வாழ்க்கையில் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். ஆகவே ஸ்தோத்திரம் வேதாகமத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது ஏனோக்கு 30 வருடம் தேவதோடு கூட என்ன செய்தான்? ஸ்தோத்திரம் சஞ்சரித்தான். அல்லேலூயா. 30 300 30 300 ஐயா 300 30 ஐயா சந்தேகமாக இருக்கா? ஆதியாகமம் 5:22. அல்லேலூயா. எவ்வளோ கவனமாக இருக்கிறீங்கன்னு தான் ஒரு சின்ன கேள்வியை போட்டேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏனோக்கு ஆமென். அல்லேலூயா. அப்போ 30 யார் சொன்னா? அல்லேலூயா. நான் சும்மானாலும் ஒரு குருட்டாட்டம் போட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 300 வருஷம். அல்லேலூயா. நோவா ஸ்தோத்திரம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசியுங்கள்.
நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டான். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டான். ஆபிரகாம் ஸ்தோத்திரம் என்னும் அநேக தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கின்ற தாவீது விதமாக ஸ்தோத்திர பழைய ஏற்பாட்டின் காலத்து அநேக பிள்ளைகள் அவர்கள் தேவனோடு கூட சஞ்சரித்ததையும், தேவனோடு கூட அமர்ந்ததையும், தேவனோடு கூட நடந்ததையும், தேவனோடு கூட ஸ்தோத்திரம் உலாவினதையும் பார்க்க முடிகிறது வேதத்தின் வாயிலாக. என கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, தேவனோடு நடப்பது எப்படி? கர்த்தராகிய ஸ்தோத்திரம் இயேசுவோடு கூட, கர்த்தரோடு கூட ஆழமான ஐக்கியம் கொள்வது எப்படி? ஸ்தோத்திரம் எல்லாரும் நாம் ஐக்கியம் கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரோடு ஐக்கியம் கொள்வதுதான் லேசான காரியம் அல்ல. சிலவர் சொல்லுவாங்க, நான் ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு எனக்கு கொஞ்சம் தூரம். ஏன் என்று கேட்கின்ற போது, நான் கொஞ்சம் புகைப்பிடிப்பேன். அல்லேலூயா, அதனால் நான் கொஞ்சம் தூரம். அல்லேலூயா. என்ன சிலரை வினாவுகின்ற போது, நான் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன், அதனால் எனக்கு அவருக்கும் கொஞ்சம் தூரம். அல்லேலூயா. இன்னும் உலக பிரகாரமான காரியங்களில் நான் ஈடுபட்டு இருக்கிறேன், ஆகவே அவருக்கு எனக்கு ரொம்ப தூரம். அல்லேலூயா. இன்னைக்கு உலக மனிதர்களை கேட்டால் அநேக பிள்ளைகள் அப்படி சொல்வதை பார்க்க முடிகிறது. ஆனால் என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரோடு கூட ஐக்கியம் கொள்வது மிகவும் கடினம். அல்லேலூயா. ஏனென்றால் அங்கே பாவம் பிரவேசிக்கிறது, பாவம் அங்கே இருக்கிறது. அந்த பாவம் அதுக்குள் இருக்கின்ற பொழுது நானும் நீங்களும் தெய்வத்தோடு ஐக்கியம் கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஐக்கியம் கொள்ள முடியுமா? அல்லேலூயா. ஸ்தோத்திர ஐக்கியம். நாம் எல்லாம் மேடையில் நினைக்கிற மேடை நாடக நிபுணர்கள் அல்ல, அல்லையில் கலைஞர்களும் அல்ல. அல்லேலூயா. கர்த்தரோடு பேசுகிற, கர்த்தரோடு உறவாடுகிற, கர்த்தரோடு நடக்கிற அன்பு பிள்ளைகள். ஆகவே கர்த்தரோடு ஐக்கியம் கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்கிற நானும் நீங்களும் இந்த உலக வாழ்க்கையில் நாம் ஸ்தோத்திரம் பாவத்தை என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பாவங்களை அகற்றி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் எம்பெருமான் இயேசு நம்முடைய என்னிலே உங்களில் எதிர்பார்க்கிறார். பாவமெல்லாம் நான் நீங்கி, அல்லேலூயா, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நான் என்னிலே உங்களை எதிர்பார்க்கிறார். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய என் அன்பு சொந்த பிள்ளைகளை, இந்த நாளிலே ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆண்டவரோடு கூட அல்லது தேவனோடு கூட நடக்க வேண்டுமே ஆனால், ஸ்தோத்திரம் தேவனோடு கூட ஆழமான ஐக்கியம் கொள்ள வேண்டுமே என்றால், முதலாவது நம்முடைய பாவங்களை அகற்ற வேண்டும். அல்லேலூயா. பாவம் என்று சொல்லுகின்ற போது பெரிய ஸ்தோத்திரம் கொலை, ஒருவனை கொலை செய்து விட்டோம், அதுதான் பாவம் என்று அநேகர் நினைக்கிறான். பெரிய கொலை குற்றமாக செய்துட்டேன், பாவம். நம்முடைய சிந்தைகள் பாவம், நம்முடைய பேச்சில் பாவம், நம்முடைய செயல்பாடில் பாவம், நம்முடைய ஸ்தோத்திரம் சரியத்தில் உட்கொள்கிறதான கர்த்தர் அருவருக்கிறதான செயல்பாடுகளின் மூலமாய் பாவம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நம்முடைய பாவங்களை நானும் நீங்கள் அகற்றி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற போது ஆட்டோமேட்டிக்காக நாம் யாரோடு நடக்கலாம்? தேவனோடு நடக்கலாம். அல்லேலூயா. அது இல்லாத பட்சத்தில் நாம் ஒருவேளை ஆராதிக்கலாம், துதிக்கலாம், பாடலாம், உலகத்தோடு கூட நடந்து கொண்டும் நான் தெய்வத்தோடு நடக்கிறேன், தெய்வத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டால் அதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான தேவனுடைய என் அன்பு பிள்ளைகளை, இந்த நாளிலே ஆண்டோடைய ஸ்தோத்திரம் பிரசன்னத்தை, ஆண்டவரோடு நடக்க வேண்டும், ஆண்டவரோடு ஸ்தோத்திரம் ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு நோக்கத்தோடு இந்த இடத்துல நானும் நீங்களும் கடந்து வந்திருக்கிறோம். அதற்கு ஸ்தோத்திரம் அந்த ஐக்கியம் ஒரு நிலைவரமான ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்னால் நம்முடைய பாவங்களை எல்லாம் அகற்ற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாவத்தை எல்லாம் நான் அகற்றி விட்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழுகின்ற பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அதற்கு உதாரணமாய் ஒரு ஸ்தோத்திரம் ஏசாயாவின் புஸ்தகத்தில் 59ஆம் அதிகாரம் 2வது வார்த்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 59ஆம் உங்கள் அக்கிரமங்களும் உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவரின் முகத்தை உங்களுக்கு என்ன செய்கிறது? மறைக்கிறது. அல்லேலூயா. தெளிவாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஏசாயாவின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 2வது வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை. மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள், தீமையை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். அல்லேலூயா. தொடர்பாக வாசிப்போம் என்றால் மிகவும் அந்த வசனம் மிகவும் கடினமான வசனமாக இருக்கிறது. அல்லேலூயா. இதையெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், பாவம் நமக்கு இருக்குமே ஆனால் அந்த பரமனோடு நாம் ஒரு நிரந்தரமான ஒரு நல்ல ஐக்கியம் கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்போ அந்த பரமனோடு அந்த தேவனோடு கூட நாம் சஞ்சரிக்க வேண்டும், அல்ல தேவனோடு கூட நடக்க வேண்டும், தெய்வத்தோடு கூட ஒரு ஐக்கியம் கொள்ள வேண்டுமே. ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் பாவத்தை முற்றுமுடிய நாம் அகற்றி பரிசுத்த பிள்ளைகளாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. ஏதோ வெறும் வெளி பேச்சுக்கு நானாக இருந்தாலும் சரி, வெளி பேச்சுக்கு மாத்திரம் கொண்டு நாம் நன்றாக ஜெபித்து பாடி ஸ்தோத்திரம் ஆராதித்து அது அல்ல. நம்முடைய உள்ளங்களை ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. நம்முடைய உள்ளந்திரியங்களை ஆராய்கிற நம்முடைய ஆண்டவர். ஆக வந்து உள்ளந்திரிகளை ஆராய்கிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய உள்ளத்திலே வாசம் செய்ய வேண்டும் என்றால், ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்றால், இந்த உலக வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் நம்மை சுற்றி சூழ்ந்து நிற்கிறதான பாவத்தை வெறுத்து அல்லேலூயா அல்லேலூயா நாம் பரிசுத்தமாக என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். அப்படி வாழ்கிற அனுபவம் நமக்குள் இருக்கிற பொழுது மாத்திரம்தான் நானும் நீங்களும் தேவனோடு உண்மையாய் நடக்க முடியும். அல்லேலூயா. நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய பேச்சிலே பாவம் இருக்கிறதா? அதான் வசனம் அழகாய் சொல்கிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏனென்றால் இந்த லெந்து நாட்களில் நாம் கூடுதலாக இருக்கிறபடியினாலே நான் உபவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற நானும் நீங்களும், நான் லெந்து நாட்களில் தவகாலத்தில் நான் இப்படியா இருக்கிறேன் என்று சொல்லுகிற நானும் நீங்களும், உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை, மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள், தீமையை கற்பதரித்து அக்கிரமத்தை பெற. இந்த உலக வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்படுகிறதை பார்க்க முடிகிறது, ஆண்டவருக்கு விரோதமாய் பேசுகிறதை காணப்படுகிறது, ஆண்டவருக்கு விரோதமாய் ஸ்தோத்திரம் பலவிதமான துர்க்காரியங்களை சிந்திக்கிறதை பார்க்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, இந்த நாளில் இரவு வேளையிலே தேவனோடு கூட நடக்க வேண்டும் என்று ஆசையோடு வந்திருக்கிற அன்பு உள்ளங்களே, முதலாவது நம்முடைய பாவங்களை அகற்றி பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். பிரத்தியான் நம்மை புகழுவதற்காக அல்ல. சிலவங்க பாருங்க, ஐயோ மற்றவன் பார்த்துட்டான் அதல்ல. நம்மை பார்க்க எல்லாவற்றுக்கும் மேலாய் நம்மை கவனிக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. நம்முடைய பேச்சை, நம்முடைய நடத்தைகளை, நம்முடைய சிந்தைகளை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய செயல்பாடுகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அதான் அவர் ஆட்டப்படியாக சொல்லிட்டார், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. அல்லேலூயா. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய பாவம் இருக்குமானா தேவனோடு கூட நல்ல முறையில் நடக்க முடியுமா? அல்லேலூயா. நடக்க முடியுமா? இல்லை, நான் பாவத்தோடு நல்ல நடக்க முடியும்னு சொல்லுகிறேன் எத்தனை பேர்? இல்லை, உங்களை பாராட்டுகிறேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போது நாம் தேவ சமூகத்தையும் தேவ பிரசன்னத்தையும் நாம் உணர வேண்டும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். உண்மையிலே நான் பார்க்கின்றேன், ஒரு சில பிள்ளைகள் கர்த்தருடைய ஆராதனைக்கு ஸ்தோத்திரம் கடந்து வருவதை பார்க்கின்ற போது எனக்கே அவர்களை குறித்து ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா அல்லேலூயா. இப்போது நான் பார்க்கின்ற அந்த ஆலயத்தில் மணி ஓசை கேட்கின்ற போது, ஆராதனை நடக்கின்ற போது அவர்கள் ஸ்தோத்திர வேதாமத்தை எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்துக்கு நேராய் தேவ பிரசன்னத்தை நாடுவதை குறித்து நான் மிகவும் அவர்களை என் உள்ளத்தில் ஆழத்தில் நான் வாழ்த்துகிறேன், துதிக்கிறேன், போற்றுகிறேன். அல்லேலூயா. காரணம், நீங்கள் தேவனோடு நடக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்கிறபடியினாலே அது குன்றி போகாது. அப்படி நாளொரு மேனியும் பொழுதுடமாய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தெய்வத்தோடு நடங்க. உலகத்தோடு நீங்கள் நடப்பில் என்றால் சில சந்தர்ப்பங்களிலே அந்த உலகத்தின் உள்ளவைகள் அல்லது உலகத்தான் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே ஏதாவது கசப்புகள் வருகின்ற போது அவன் ஒரு நாள் உங்களை என்ன செய்ய முடியும்? புறம்பே தள்ள முடியும். அல்லேலூயா. அதே மாதிரி சோதனை அதற்கு மாறுதலாக நாம் தெய்வத்தோடு கூட நம்முடைய பாவமெல்லாம் நீங்கி பரிசுத்தமாய் நாம் வாழுகின்ற போது அவர் ஒருபோது நம்மை புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. அன்போடு என்னையும் உங்களையும் அரவணைக்கிற தெய்வம், ஆசீர்வதிக்கிற தெய்வம், நம்மை ஸ்தோத்திர அன்போடு வா மகனே மகளே என்று சொல்லி அணைத்துக் கொள்ளுகிற தெய்வம் நம்முடைய தெய்வம். அந்த தெய்வம் நம்மை அணைக்க வேண்டும் என்றால், அந்த தெய்வம் என்னை இவங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நம்முடைய பாவமெல்லாம் நீங்கி எப்போதும் தேவ சமூகத்தையும் தேவ பிரசன்னத்தையும் உணர்கிற ஒரு பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் திட்டம் வழிவாய் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, சங்கீதங்களின் புஸ்தகத்திலே சங்கீதம் 16:8 விதமாய் சொல்லுது. சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் 16:8, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது வாரிசில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அப்பாவை எப்போது நம்ம வலது வாரிசத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். எப்போது எந்த சூழ்நிலை எந்த ஸ்தோத்திரம் நிலைமையிலும்
என் அப்பா என்னோடு கூட எனக்கு முன்பாக இருக்கிறார். என்னுடைய பார்வையெல்லாம் அவரிடத்தில் இருக்கு. எத்தனை கஷ்டங்கள் வரட்டும், எத்தனை பாடுகள் வரட்டும், எத்தனை ஏற்றங்கள் இறக்கங்கள் வரட்டும், ஸ்தோத்திரம், நாம் முன்வைத்த காலை பின் வைக்காதபடி அந்த பரமனோடு நடக்கிற அந்த அனுபவத்தை, அந்த தேவ பிரசன்னத்தை, அந்த தேவ சமூகத்தினுடைய ஆசீர்வாதத்தை நாம் ருசித்து பார்க்கின்ற போது வசனம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது வாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. மார்தட்டி சொல்ல முடியும். நம்ம இயேசுவோடு நடக்கின்ற போது, அந்த தேவ பிரசன்னத்தை ருசிக்கின்ற போது, அந்த தேவ பிரசன்னத்தை ஸ்தோத்திரம் ஒரு விசை கூட நாம் உணர்ந்து செயல்படுகின்ற போது, அந்த தேவ சமூகத்தில் நாம் அமர்ந்து கொள்ளுகின்ற போது, நன்மையிலே மேடையிலிருந்து இந்த பாடல்கள் எல்லாம் பாடிக்கொண்டிருக்கிற போது நான் அநேகரை கவனித்தேன். உண்மையிலே நீங்கள் ஆவியோடு உண்மையோடு உத்தமத்துடன் தெய்வத்தை ஆராதிக்கிற அந்த அழகை பார்த்து ஸ்தோத்திரம் நான் அல்ல, என்னையும் உங்களை படைத்த ராஜாதி ராஜா என்ன செய்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ இவர் திடீர்னு வந்து ஏதோ ஒரு குண்டை போடுறாருன்னு நான் சொல்லலை. உண்மையிலே ஸ்தோத்திரம் ஆவியானவர் விழாவி கொண்டிருக்கிறார். நீங்கள் அந்த பாடல்களில் உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஆவியோடு உண்மையோடு உத்தமத்தோடு அந்த பாடல் வரிகளை ஸ்தோத்திரம் பாடி தெய்வத்தை ஆராதிக்கின்ற போது தேவ பிரசன்னம் இங்கே இருக்கிறது. அதற்கு நான் அப்படியே நினைத்து கொண்டிருக்கின்ற போது ஆட்டோமேட்டிக்காக ஐயா என்ன செய்கிறாங்க, அந்த பாட்டை எடுத்து பாடுறாங்க. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போக. பக்தன் சொல்லுகிறான், வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகின்றார்களே, பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்க என்று தொழுகின்றேன் ஐயா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வானத்திலே தூதரெல்லாம் என்ன செய்கிறாங்க, பரிசுத்தரே என்று பணிகின்ற. பாடுவோமா? வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகின்றார்களே, வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகின்றார்களே, பூமியிலே மண்ணானதா உன்னாம வாழ்க என்று தொழுகின்றேன் ஐயா, பூமியிலே மண்ணானதா உன்னாம வாழ்க என்று தொழுகின்றேன் ஐயா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுவே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமோ வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுவையா. நன்றி, ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, எப்போதும் தேவ சமூகத்தையும் தேவ பிரசன்னத்தையும் நாம் உணர வேண்டும். அந்த அனுபவம் நமக்குள் இருக்கின்ற போது நிச்சயமாய் தேவனோடு நடக்கிற அல்லது தேவனோடு ஐக்கியம் கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை நமக்கு உருவாகும். அல்லேலூயா. அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது, நம்ம எங்கே வரணும்? தேவ சமூகத்தில். அல்லேலூயா. அந்த தேவ சமூகத்தில் கடந்து வருகின்ற போது தான் அந்த தேவ பிரசன்னத்தினுடைய உணர்வை நான் எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். மனக்கன்பான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, முதலாவது நம்முடைய பாவங்களை அகற்றி ஸ்தோத்திரம் நம்மை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். இரண்டாவது, எப்போது தேவ சமூகத்தையும் தேவ பிரசன்னத்தையும் நான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உணர்ந்து கொள்ள வேண்டும், அதை ருசிக்க வேண்டும். எப்போது தேவ பிரசன்னம் தேவ சமூகத்தில் இருக்கிற அந்த பயம், ஏனோதானோ என்கிறதான எண்ணம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவ ஆலயத்தில் நாம் கடந்து வந்துட்டோம் என்றால் அந்த 2 மணி நேரமும் நாம் தெய்வத்தோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ தான் தெய்வ பிரசன்னம் அங்கே இருக்கும். அல்லேலூயா. அப்படியே நாம் அங்கே இங்கே அலைஞ்சு கொண்டு உட்கார்ந்து கொண்டு அப்படி கொண்டு அது ஏதோ வீட்டில் இருக்கிறது போல் போகிறதும் வாரதும் அப்படி இருந்தோம்னா தெய்வ பிரசன்னத்தை என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ளவே முடியாது, ருசிக்க முடியாது. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, நம்முடைய பாவங்களை அகற்றி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற போது நானும் நீங்களும் தேவனோடு நடக்க முடியும். இரண்டாவதாக, எப்போதும் தேவ சமூகத்தையும் தேவ பிரசன்னத்தையும் உணர்கின்ற போது, அப்படிப்பட்ட அனுபவம் நமக்குள் கடந்து வருகின்ற போது நிச்சயமாய் தேவனோடு நடக்க முடியும். மூன்றாவது, நான் பார்க்கின்ற போது அதிக நேரத்தை நாம் ஜெபத்தில் செலவிடணும். அல்லேலூயா. இந்த ஆராதனை பேர் என்னது? முன் இரவு. அல்லேலூயா, அல்லேலூயா. முன் இரவு ஜெபம். அல்லேலூயா. அப்போ இந்த முன் இரவு ஜெபத்தில் நானும் நீங்களும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிக நேரத்தை என்ன செய்ய வேண்டும்? ஜெபத்தில் என்ன செய்ய வேண்டும்? செலவிட வேண்டும். அல்லேலூயா.
அல்லேலூயா. இந்த முன் இரவு ஜெபத்தில் அதிக நேரம் நாம் ஜெபத்தில் ஸ்தோத்திரம் ஜெபத்தில் நேரத்தை செலவழிக்கின்ற போது அந்த ஜெபத்தின் வாயிலாய் கிடைக்கக்கூடாத ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிடைக்கப்பெறாத எதிர்பார்க்காத எல்லா நன்மைகளை ஆண்டவர் அந்த முன் நேர இரவு ஜெப ஆராதனை மூலமாய் அந்த ஜெபத்தில் நேரத்தை நாம் அதிகரிக்க நாம் எதிர்பார்க்க முடியாத நாம் எதிர்பார்த்திராத ஆசீர்வாதங்களை ஸ்தோத்திரம் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கரங்களை உயர்த்தி நாம் அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய பாவங்களை அகற்றி பரிசுத்தமான ஒரு வாழ்வை நாம் ஸ்தோத்திரம் வாழ்கின்ற போது தேவனோடு நடக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடிகிறது. எப்போது தேவ சமூகத்தையும் தேவ பிரசன்னத்தை உணர்கின்ற போது தேவனோடு கூட நடக்கிறது அந்த தேவனோடு கொள்கிறது ஐக்கியத்தை வளரும்படியாக செய்கிறது. மூன்றாவது, அதிக நேரத்தை ஜெபத்திலே நாம் செலவிட வேண்டும். அல்லேலூயா. அதிக நேரத்தை நாம் ஜெபத்திலே ஸ்தோத்திரம் செலவிடுகின்ற போது அந்த ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை எனக்கு உங்களுக்கு தர அநேக பிள்ளைகள் இந்த வழியாக ஜெபத்தின் வழியாக நான் அந்த காரியத்தை பெற்றுக்கொண்டேன். நான் ஜெபித்தேன். அல்லேலூயா. இன்றைக்கு காலையில் கூட பிரவீன் அப்படி தானே சாட்சி சொன்னான். அப்படி தானே வந்திருக்கானா? இல்லை. அல்லேலூயா. வந்திருக்கானா? சாத்திரம் என் அன்பு பேரன் இருக்கிறான். அல்லேலூயா. அவன் சாட்சி சொன்ன போது நான் ஏசப்பாவோட என்ன செய்தேன் ப்ரேயர் பண்ணேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ப்ரேயர் பண்ண இங்கிலீஷ் மீடியம்னால அப்படி ப்ரேயர் பண்ணான், ஜெபம் பண்ணான். அல்லேலூயா. ஆண்டவர் ஜெபத்துக்கு என்ன செய்தாரு நம்ம எல்லாரும் கேட்டோம் தானே. அல்லேலூயா. அவனை வாடகைக்கு பிடிச்சு கொண்டுங்க வரல. அல்லேலூயா. வாடகை பிடிச்சு வச்சு நீ தான் சொல்லணும்னு சொல்லி சில இடங்களில் சில கூட்டங்களில் வாடகை ஆட்களை பிடிச்சு கொண்டு வந்து சொல் என்று சொல்லுவார்கள் மைக்க கொடுத்து. நான் இந்த கூட்டத்தில் வந்தபோது அல்லேலூயா. இன்னைக்கு அநேக கூட்டங்கள் அப்படி நடக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அட்வர்டைஸ்மெண்ட், நமக்கு எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லை. இயேசுவோடு நடக்கிறதுக்கு எந்த அட்வர்டைஸ் நமக்கு தேவையில்லை. அல்லேலூயா. அநேக கூட நான் குறை சொல்லவில்லை. அநேக இடங்களில் வாடகைக்கு பிடிச்சி கொடுத்து என்ன செய்கிற மேடலை எரித்தே நான் அங்கிருந்து வரும்போது நொண்டி வந்து கால் நடக்க முடியாது வந்து இங்கே வந்தபோது ஜெபத்தில் வந்தபோது உடன் தானே என்ன செய்தேன், ஓடிட்டேன். நான் குறை சொல்லலை. இன்றைக்கி ஒரு சில நேரங்களில் கடைசி காலங்களில் கடைசி நேரத்தில் அல்லேலூயா அங்கே அற்புதம் இங்கே அற்புதம் என்று சோதனை அநேக இடங்களில் ஐயா அவர்கள் காலையில் இன்றைக்கி தெளிவான விளக்கத்தை கொடுத்தாங்க. எத்தனை பேர் இதை அறிந்தீங்களோ அறியலையோ, எத்தனை பேர் இதை உணர்ந்தீங்களோ உணரலையோ, நான் இதை மீண்டும் ஒரு விஷயம் நினைவுபடுத்துகிறேன். அன்பு பிள்ளையை நான் பாராட்டுகிறேன். அவன் ஜெபத்தில் ஆண்டவரோடு கூட என் பலவீனத்தை குறித்து என் அப்பாவோடு கூட ஏசப்பாவோடு கூட நான் ப்ரேயர் பண்ணேன். கர்த்தனுடைய ஜெபத்தை கேட்டு எனக்கு என்ன செய்தார், சுகம் தந்தார். அல்லேலூயா. ஆகவே இந்த முன் இரவு இந்த ஜெப ஆராதனைகளை கூடி வந்திருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு கணம் நம்முடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் ஒருவேளை நாம் கேட்டுக்கொண்டே இருப்போம். அல்லேலூயா. காலம் தாழ்த்தி போகலாம், சோர்ந்து போக வேண்டாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருவேளை நாம் ஜெபிக்கிற ஜெபத்தில் ஒருவேளை பதில் நமக்கு உடனே கிடைக்கக்கூடாதபடி தடையாக இருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போக வேண்டாம். அல்லேலூயா. உறுதியாய் ஊக்கமாய் உற்சாகத்தோடு கூட தெய்வத்தோடு கூட ஐக்கியப்பட்ட அந்த அன்போடு கூட நாம் ஜெபிக்கின்ற போது கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை மேன்மையாக நம்மை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எதுவும் இல்லை என்று சொல்லி உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வார்த்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல் தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி ஏது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தொழுது கொள்ளுகின்ற ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரை தொழுது கொள்ளுகின்ற போது, அன்பு கூறுகின்ற போது, ஆராதிக்கின்ற போது, அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகின்ற போது ஸ்தோத்திரம் ஆண்டவர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய பாடல் புத்தகத்தில் கூட சிறப்பு கீதங்கள் வரிசையில் ஒரு பாடல் விதம் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். சோதனை வரட்டும், சோர்வுகள் வரட்டும், இழப்புகள் வரட்டும், இன்னல்கள் வரட்டும், பிரச்சனைகள் வரட்டும், போராட்டங்கள் வரட்டும், எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடாதபடி கை நழுவி 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 போய்கிட்டே இருக்கட்டும். நான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவரை தொழுது கொள்வதில்லை அவர்கள் அன்பு கூற வேண்டும். எப்படியா அன்பு கூற வேண்டுமா? இன்னும்
அதிகமாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, ஆராதனை. அல்லேலூயா. அந்த பாடல் வரிகள் நம்மை மிகவும் ஸ்தோத்திரம். ஒரு விசை கூட பக்தி பரவஸ்துக்குள் விட்டு அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அல்லேலூயா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, ஆராதனை. எபனேசரே, எபனேசரே, இதுவரையில் உதவினேரே. அல்லேலூயா. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே. துதி செய்வதே என் வாஞ்சை, ஆராதிப்பதே எந்த ஆசை. அல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஒரு நாம் எண்ணி பார்ப்போம். அதிக நேரத்தை ஜெபத்தில் செலவிடுவோம். அதிக நேரத்தில் உலக பிரகாரமான காரியங்களுக்கு முன்பதாக ஸ்தோத்திரம் ஒரு விசை கூட நாம் செலவழிப்போம் என்றால் அதிலிருந்து நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதற்கு மாறுதலாய் நானும் நீங்களும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், தெய்வத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய ஜெப நேரத்தை ஒவ்வொரு நாளும் என்ன செய்வோம்? அதிகரிப்போம். அல்லேலூயா. ஜெப நேரத்தை அதிகமாக அதிகரிப்போம். ஒருவேளை நீங்கள் பல மணிக்கூர் கணக்காக செபிக்கிறா இருக்கலாம், சோர்ந்து போகாதீங்க. என்ன அதிகமாக ஜெப நேரம் 2 மணிக்கூர் 3 மணிக்கூர், ஏன் ஒரு நாள் பகல் பொழுதும் நீங்கள் உபவாசத்தோடு ஜெபிக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாய் கர்த்தனுடைய பிரதிபலன் உங்களுடைய வாழ்க்கையை தந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ருசியில் இருக்கிறீங்க? காலையில் கூட ஐயா தெளிவாக சொல்லலாம், ஏதோ ஒரு சின்ன காரியத்திற்காக, வேலைக்காக, படிப்புக்காக, தொழிலுக்காக நம்ம ஜெபம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலரை பார்த்துருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு இருந்த ஒரு சபையில் ஞாபகம் வருகிறது, சொல்லவும் கூட சொல்லி தான் ஆகணும் நம்முடைய விசுவாசம். அல்லேலூயா. ஒரு சின்ன சந்தர்ப்பத்தில் ஆக்சிடெண்ட்டில் மகன் என்ன செய்தான், ரொம்ப கோமா ஸ்டேஜில் ஆகி போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக்சிடெண்ட்டில் மகன் ஒரு நல்ல பையன் ஆக்சிடெண்ட்டில் ஆகிட்டான், கோமா ஸ்டேஜில் ஆகிட்டான். ஸோ அதனுடைய தகப்பனார் செய்ததான காரியம் என்ன தெரியுமா? வருகிற போகிற எல்லா ஊழியக்காரங்களையும் என்னை கூப்பிட்டாங்க. என்னது? ஒரே ஜெபம். அல்லேலூயா. யாராவது ஒரு ஆள் வெளியில் அப்படி பைபிளை தூக்கிட்டு, ஐயா வாங்க ஜெபம் பண்ணு, ஐயா வாங்க, அம்மா வாங்க, ஐயா வாங்க, அம்மா வாங்க, இருக்கிற ஐயாவும் போட்டு ஒரே பாட்டு. அல்லேலூயா. ஓடோடி நேரங்காலம் தெரியாதபடி ஒரே ஜெபம். அல்லேலூயா. அந்த ஜெபம் ஜெயத்தை கொடுத்தது. அல்லேலூயா. மிகவும் ஆபத்தான சூழ்நிலை இருந்ததான் அந்த மகனுடைய சோதரம் பலவீனத்தை நீக்கி அவனுக்கு சுகத்தை கொடுத்தது. அவன் சுகமாய் எழுந்தான், படுக்கை இருந்து. அல்லேலூயா. நடந்தான், ஓடினான், துள்ளினான். அல்லேலூயா. அவன் ஒரு நாள் சொல்லுகிறான், ஐயா, அல்லேலூயா, நான் இப்படி இருக்கின்ற போது எல்லாரையும் கூப்பிட்டு என்ன செய்றாரு? ஜெபம் பண்ணார். இப்போ இந்த மனுஷன் எங்கே வரமாட்டேங்காரு? சர்ச்சுக்கே வரமாட்டேங்கார் ஐயா. அல்லேலூயா. ஸ்தோத்திர. குறையாய் சொல்லவில்லை. தேவைகள் சந்திப்பதற்காக ஒரு சில காரியங்கள் தேவைகளுக்கு மாத்திரம் இன்றைக்கு அநேக பிள்ளைகள் ஜெபிக்கிறார். எங்கே போகிற ஜெபம்? அந்த காரியத்துக்காக இல்லை. எப்போது, எந்த சூழ்நிலையிலும், எந்த நேரத்திலும் ஜெப நேரத்தை நாம் அதிகரித்து அந்த நம்முடைய குறிப்பிட்ட நம்முடைய தேவைகளுக்கு மாத்திரமல்ல, உலக மக்கள் மீட்புக்காக. அல்லேலூயா. நான்லாம் சொல்லுவேன், எங்களுக்கும் கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்காங்கன்னு நினைக்கிட்ட சொல்லுவேன். அல்லேலூயா. எங்களுக்கும் எனக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க. நீங்கள் சில ஜெபிக்கிற அந்த நேரத்தில் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நம்முடைய திருச்சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, நம்முடைய விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியம் செய்கிற ஊழிய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெப நேரத்தில் எங்களையும் சேர்த்து நீங்கள் நினைவு கூறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தான் இந்த அதிக நேரத்தை ஜெபத்திலே நாம் செலவிட வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் செய்தியை முடிக்கும் தருவாயில் இருக்கிறேன். 3 காரியம். நம்முடைய பாவங்களை அகற்றி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கின்ற போது நானும் நீங்களும் தேவனோடு ஸ்தோத்திரம் நடக்க முடியும், தேவனோடு ஐக்கியம் கொள்ள முடியும். எப்போது தேவ சமூகத்தையும் தேவ பிரசன்னத்தையும் நாம் உணர்கின்ற போது தெய்வத்தோடு ஐக்கியம் கொள்ள முடியும். 3வது காரியம், அதிக நேரத்தை நாம் என்ன செய்வோம்? வீண் கதைகளுக்கு, சம்பாஷணைகளுக்கு, வீணான செயல்பாடுகளுக்கு நாம் அதிக நேரம் செலவழிக்காத கொஞ்சம் சமயம் நேரம் கிடச்சிட்டா அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சிலவங்க இந்த கையை வச்சே பேசி கதையை முடிச்சிருவாங்க, பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. கதை முடிஞ்சு. அல்லேலூயா. டேலி முடிச்சு அக்கௌண்ட்டில் டேலி முடித்தவங்க கூட தோற்று போவான், இவங்க போடுகிற கணக்கு. அல்லேலூயா. இதை யார் கவனிக்கிறா? யார் பார்க்குறா? அப்பா, எஸ் அப்பா பார்க்குற. பெரிய பாஸ்டர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நாம் இந்த உலகத்தில் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நாம் என்ன செய்வோம்? அறுப்போம். அல்லேலூயா.
எள்ளு விதைச்சா எள்ளுதான், நெல்லு விதைச்சா நெல்லு தான். அடிக்கடி நான் சொல்லுறது, நீங்க இந்த உலகத்தில் எதை விதைக்கிறாயோ அதைத்தான் நீ என்ன செய்ய முடியும்? அறுவடை செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த உலகத்தில் என்னை இவங்களை சிருஷ்டித்ததின் நோக்கம், என் அருமையான தேவனுடைய பிள்ளையுடைய இஷ்டப்படி நட, இஷ்டப்படி வாழு. உனக்கு சமயம் இருக்கின்ற போது என்ன பாரு, மற்றபடியெல்லாம் உங்களை உல்லாசமான வாழ்க்கை போதும் என்று நான் வாழ் என்று சொல்லி என்னையும் உங்களையும் ஆண்டவர் சிருஷ்டிக்கவில்லை. அப்படியே சிருஷ்டிப்பின் நோக்கம், ஸ்தோத்திரம், ஒரு பெரிய எதிர்பார்ப்பின் நோக்கம். அல்லேலூயா. அவருடைய சாயலாய் நம்மை படைத்த மிச்சம் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அவருடைய சாயலாய் என்னை அவர் உருவாக்கினார். அல்லேலூயா. அந்த சிருஷ்டிகர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒருபோதும் துக்கப்படுத்தாதபடி அந்த தெய்வாதி தேவன் ஸ்தோத்திரம் நம்முடைய எல்லா காரியங்களிலும் நம்மோடு இருக்கும்படியாய், நம்மோடு கூட நடக்கும்படியாய், நம்மோடு கூட உறவாடும்படியாய் இருக்கவென்றால் ஒரு 3 காரியம்தான். நம்முடைய பாவங்களை, குறிப்பிட்ட சில காரியங்களை தான் சொல்கிறேன். நம்முடைய பாவங்களை நாம் அகற்றி பரிசுத்த வாழ்க்கை. 2வது, எப்போதும் தேவன் சமூகத்தையும் தேவ பிரசன்னத்தையும் உணர்கிற அனுபவம். 3வது, அதிக நேரத்தை நம்ம ஜெபத்தில் என்ன செய்வோம்? கேட்டவச்சில் நோ டைம் ஃபார் ஜப் ப்ரேயர். அல்லேலூயா. என்ன செய்கிறது? காலையில் இருந்து நான் ஒரு மனுஷி, நான் என்ன செய்கிறது? யார் எனக்கு உதவி செய்வார்? அல்லேலூயா. 7 மணிக்கு வேன் வந்துடும். அதுக்கு முன்னாடி பெட் காப்பி கொடுக்கணும், டிஃபன் பண்ணணும், மத்தியானம் அதுக்கு டின்னர் ரெடி பண்ணணும், எல்லாம் பண்ணணும், அவரை பார்க்கணும், இவரை பார்க்கணும். இன்னும் எங்கே போட்டையா ஜெபம்? இப்படியும் சிலங்க இருக்கிறாங்க. வேலைப்பொருள் இருக்கத்தான் செய்யும். அல்லேலூயா. ஐ ஹவ் நோ டைம் த ப்ரேயர். ஆனால் நீங்கள் நம்ம என்ன செய்யணும்? ப்ரேயர் டைமை நம்ம என்ன செய்யணும்? அதிகரித்து கொள்ள வேண்டும். அதிகரிக்க தேவன் இன்னும் அதே ஆசீர்வாதங்களை ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஜெயிப்பதற்கு உனது இருதயத்தை ஸ்தோத்திரம் கொஞ்சம் நீ திருப்புவாய் என்றால் அவர் அதிகமாய் உன் அருகில் வருவார். அல்லேலூயா. ஒரு ரகசியம் அதுதான். ஜெபிப்பதற்கு உன் இருதயத்தை நீ திருப்புகின்ற போது அவர் அதிகமாய் உன் அருகில் வருவார். வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்தில் சேருவார். யாக்கோபு 4:8 சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவனிடத்தில் சேருங்க. உலகத்தில் சேர்ந்திருப்போம் என்றால், உலகத்தாரோடு சேர்வோமே ஆனால் சில சந்தர்ப்பங்களிலே அது நமக்கு வேதனையை உருவாக்கும். அதே சந்தர்ப்பத்தில் நாம் தெய்வத்தோடு சேர்கின்ற போது ஸ்தோத்திரம் அவர் உங்களிடத்தில் சேருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாய்ப்பை தந்ததான அருமையான ஊழியர் ஐயாவுக்கும், திருச்சபை லோக்கல் உத்தியோகஸ்தர்களுக்கும், விசுவாச குடும்பம் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே ஸ்தோத்திரம் இந்த ஆராதனை வாயிலாக, இந்த செய்தியின் வாயிலாக என்னை அதிகமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. நல்லது, ஒரு அற்புதமான தேவ வார்த்தையை நாம் இந்த இரவு நேரத்தில் கேட்கும்படி ஆண்டவர் நமக்கு செய்த கிருபைகளுக்காய் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனோடு கூட நடக்கணும். நம்ம எல்லாம் தேவனோடு நடப்பதற்காக அழைக்கப்பட்ட விசுவாசிகள். அல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திர தெய்வ பிரசன்னத்தை நாடி அதிக நேரம் ஜெபம் பண்ணணும் என்கிற ஒரு நல்ல தலையங்கத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கிடைத்தது. கர்த்தர் நல்லவர். இந்த ராத்திரி வேளையிலும் வல்லமை என்று சொல்லப்படுகிற வார்த்தை ஒரு உணர்வு அல்ல. வல்லமை என்பது தேவனுடைய சக்தி, தேவனுடைய பலன், தேவனுடைய தொடுதல், தேவனுடைய நிரப்புதல். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உள்ள தேவன் மனுஷர்களை தம்முடைய வல்லமையினால் நிரப்புகிறவராக இருக்கின்றார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தாவினுடைய அக்கினி ஒரு மனிதனுக்குள்ளாய் கிரியை செய்யும் பொழுது இங்கே சொல்லப்பட்டதை போல தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாவங்களிலிருந்து நாம் விடுதலை அடைவது எப்படி என்று சொன்னால், பரிசுத்தாவினுடைய அக்கினி வெளிப்படும் பொழுது அங்கே சுத்திகரித்தலும் சுட்டரிக்கப்படுவதும் தூய்மையாக்கப்படுவதும் வரும். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவியானவர் வரும்பொழுது என்னெல்லாம் நடக்கும்? சுத்திகரித்தல் இருக்கும், சுட்டரிக்கப்படுதல் இருக்கும், தூய்மையாக்கப்படுதல் இருக்கும், பரிசுத்தமாகுதல் இருக்கும். ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மில் கிரியை செய்யும் பொழுது தெய்வீகமான வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய தான சமூகத்தில் ஸ்தோத்திரம். சிம்சோன், கிதியோன், எப்தா, நிறைய தேவ மனிதர்களை குறித்து வேதம் சொல்லுது. அவர்களெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்குள் வரும்பொழுது பராக்கிரமமான காரியங்களை செய்தார்கள். அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில் தேவனோடு நாம் நடப்பதற்கு ஆண்டவரை அதிகமாய் நாம் நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் சத்தியத்தினுடைய மெயினான பகுதி. என்னன்னா, ஆண்டவரை நாம் அதிகமாய் நேசிக்க வேண்டும். அந்த நேசிப்பின் அடிப்படையில் தான் இன்றைக்கு சபையிலே வந்திருக்கிறோம். நான் என் ஆண்டவரை நேசிக்கிறேன், நான் என்னுடைய தேவனை நேசிக்கிறேன், என்னுடைய இருதயத்திலிருந்து ஆண்டவரை நான் நேசிக்கிறேன். அல்லேலூயா.
பாடுவோமா? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், முழு உள்ளத்தோடுமே ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. கர்த்தரை பாடி ஆராதித்து ஜெபித்து தேவ ஆசீர்வாதத்தோடு கூட நாம் கடந்து செல்வோமாக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் நாம் எழுந்து நின்று பாடி அப்படியே ஜெபித்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆமென். ஸ்தோத்திரம். அன்பு கூர்வேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூர்வேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கோருவேன். ஆராதனை 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 கர்த்தருக்கு ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதனை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மேலும் ஆண்டவருடைய பலத்தோடு ஆராதனை 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 ஆராதனை. உதவி செய்த தேவனுக்கு ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே தேவன். சோத்திரம். சுகமாக்குற தேவன், குணமாக்குற தேவன். உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். அல்லேலூயா. சோத்திரம். ஆராதனை 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 ஆராதனை. ஆராதனை எல்லாம் உமக்கு தான் ஆண்டவரே. சோத்திரம். அப்பா, ஆராதனை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. சோத்திரம். துதி செய்வதே என் வார்த்தை, ஆராதிப்பதே எந்த ஆசை. துதி செய்வதே ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள, வார்த்தை, ஆண்டவருடைய வல்லமைக்குள்ளவே ஆராதிப்பதே ஆமென். ஆமென் ஆண்டவரே. எந்த ஆசை. அல்லேலூயா. ஆராதிப்பதே எந்த ஆசை. உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை
யாக்கோபின் தேவன் எங்களுடைய தேவனப்பா, நீர் எங்களை கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில் எங்களை ஆசீர்வதியும். தேவனே எங்களை நிறைந்தருளும். பிதாவே எங்களை ஆசீர்வதியும். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே கிருபைகளை தாங்கப்பா. அன்பு கூறுவே கர்த்தர் நன்மை செய்கிறவர், கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவர், கர்த்தர் நம்மை சுகமாக்குகிறவர், கர்த்தர் நம்மை இரக்கம் பாராட்டுகிற தேவன். ஸ்தோத்திரம். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே ஆவியானவரே ஸ்தோத்திரம். பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை கர்த்தருக்கு ஆராதனை 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 தெரிந்து கொண்ட ஆண்டவருக்கு ஆராதனை. ஸ்தோத்திரம். ஆராதனை ஆராதனை ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே உமக்கு ஆராதனை, சர்வ யாவியே உமக்கு ஆராதனை, அக்கினி தேவனே உமக்கு ஆராதனை, வல்லமையின் தேவனே உமக்கு ஆராதனை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிற நன்றியோடு கூட ஆண்டவரே இந்த இரவு பொழுதுமை ஆராதிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் பிதாவே. ஆண்டவரே உம்மோடு நடக்கும்படி எங்களை தெரிந்து கொண்ட கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை செய்வதற்காக எங்களை தெரிந்து கொண்ட கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த முன்னிரவு ஜெப ஆராதனையுடைய துவக்க நேரத்திலிருந்து இந்நேரம் மட்டும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சபையிலே தெய்வ பிரசன்னமாய் இறங்கி எங்களை ஆளுகை செய்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. பாடல் வழியாய், ஜெபத்தின் வழியாய், துதியின் வழியாய், ஸ்தோத்திரத்தின் வழியாய், ஆராதனின் வழியாய், தேவனை நாங்கள் கேட்ட நற்செய்தியின் வழியாய் நீர் எங்கள் மத்தியிலே வெளிப்பட்ட உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவர் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி செய்த ஆண்டவர் இன்னமும் எங்களுக்கு உதவி செய்ய முடியும். உன்னதமான சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. யார் யார் இன்றைக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய பாதப்படியில் வந்து ஆண்டவரை நின்று கொண்டிருந்தாலும் ஆண்டவர் அவர்களை நினைத்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உன்னதத்திலிருந்து தேவ உதவிகள் அவர்களுக்கு நேராக இறங்கி வருவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பண உதவிகள், பொருளாதார உதவிகள், வேலைவாய்ப்பு உதவிகள் ஆண்டவரே சோத்திரமான நன்மைகளின் உதவிகளுக்காக உம்முடைய ஜனம் காத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது இந்த நேரத்தில் அவர்கள் பெற்றுக் கொள்வார்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய பாதப்படியிலே ஆண்டவரே பலகீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாவங்களை உடைக்கிற வல்லமை, சாபங்களை உடைக்கிற வல்லமை, தீய வல்லமைகளை நொறுக்கி போடுகிற தேவ ஆவியானுடைய வல்லமை ஆண்டவரே, நுகங்களை முறிக்கிற வல்லமை, கட்டுகளை அறுக்கிற வல்லமை, வியாதிகளை குணமாக்குற இயேசுடைய வல்லமை தாமே அப்படிப்பட்டவர்களை தொட்டு சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீரத்தின் மேல் இருக்கிற வியாதிகள், சரீரத்திற்குள் இருக்கிற வியாதிகள், மறைந்திருந்து தாக்குகிற வியாதிகள், பலகீனப்படுத்துகிற வியாதிகள், சோர்வுக்குள்ளாய் ஆக்கிற வியாதிகள் ஆண்டவரே ஸ்தோத்திரமே ஆராதிக்க விடாதபடி, ஜெபிக்க விடாதபடி வருகிற எல்லா பொல்லாத வல்லமையினுடைய தடைகளும் இயேசுவின் நாமத்திலே கட்டப்பட்டு போவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் தொடும் ஆண்டவரே. கர்த்தாவே சரீரத்தினுடைய அவயவங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே எனக்கு ஒரு தெய்வீக சுகத்தை தாரும், பரிசுத்த ஆவியானவரே எனக்கு சுகம் தாரும், தேவனே நீ தொடும், பரிசுத்த ஆவியுடைய தெய்வ சுகத்திற்காக நான் ஜெபிக்கிறேன் என்று யார் யார் இந்த ராத்திரி வேளையிலே ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மேல் ஆண்டுடைய தெய்வ வல்லமை, தெய்வ சுகத்தினுடைய அபிஷேகம் ஊற்றப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அவருடைய நோய்கள் எல்லாம் மாற்றும், அவருடைய விலகினங்களை மாற்றும், கர்த்தர் அவர்களுக்கு அற்புதம் செய்யும், உங்களுடைய வல்லமை அவர்களுக்குள்ளாய் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையிலே தேவனோடு கூட நடப்பேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய வல்லமையும், தேவனுடைய துணையும், தேவனுடைய கிருபையும் இறங்கி அவர்களை தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தர் சபையை நிலைநிறுத்தும், பலப்படுத்தும், சபையை ஆசீர்வதியும், ஜனங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையிலும் ஆவிக்குரிய வாழ்வில் தன்னை ஆண்டவர் இன்னும் அதிகமாய் வல்லமைப்படுத்த வேண்டும், அவருடைய வல்லமையினால் என்னை நிரப்ப வேண்டும், வல்லமையினால் என்னை பலப்படுத்த வேண்டும். ஜெபிக்கிற வல்லமை எனக்கு வேண்டும், துதிக்கிற வல்லமை வேண்டும், ஆராதிக்கிற வல்லமை வேண்டும், தேவனை தேடுகிற வல்லமை எனக்கு வேண்டும் என்று சொல்லி வல்லமைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பாத்திரங்களையும் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபை கொண்டு நிரப்புவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிரப்புவீராக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அந்த வல்லமையினால் உடைய பிள்ளைகளை நிரப்புவீராக, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் உடைய பிள்ளைகளை கர்த்தர் நிரம்பி வழியை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஐயா. படிக்கிற அன்பு பிள்ளைகளை நினைத்தருளும் ஐயா. இந்த நாள் முழுவதும் இந்த ஆலயத்திலே இருந்துமை ஆராதிக்கும்படி கர்த்தர் தந்த பெரிய பாக்கியங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. அடுத்த மாதங்கள் இப்படிப்பட்ட தருணங்கள் கிடைக்குமோ என்பதை நாங்கள் அறியோம். ஆனால் கர்த்தர் இந்த நேரத்தை, இந்த சமயத்தில் எங்களுக்கு தந்தபடியினால் உமக்கு நன்றி பிதாவே.
ஆண்டவர் தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை அற்புதமாய் அதிசயமாய் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நன்மை செய்யும், ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கு நன்மை செய்யும். ஆண்டவரே இந்த முன்னிரவு ஜெப ஆராதனைக்கான சிறப்பான நல்ல ஏற்பாடுகளுக்காய், ஆயத்தங்களுக்காய், முயற்சிகளுக்காய் கர்த்தருக்கு நாங்கள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த ஜெபங்களையும் இந்த பாடல்களையும் இந்த தேவ வசனங்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே இணையதளத்தின் வழியாக பார்க்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையுடைய கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சபையை நிலைநிறுத்தும், பலப்படுத்தும். சத்துருடைய எந்த வஞ்சக வல்லமைகளும் சபைக்கு எதிராய் வராதபடி வானமண்டலத்தினுடைய ஆவிகளையும் மனுஷனுடைய சதி திட்டங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அபத்தமாய் போவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய உன்னதமான ஜெயத்தினுடைய கரம் எப்பொழுதும் சபையின் மேல் தங்கி தாபரித்து தேவனுடைய ஜனங்களை இந்த ஆலயத்தில் வந்து விடுதலையோடு ஆராதிக்கிற கிருபைகளை தேவன் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த ராத்திரி வேளையிலும் சிறப்பான நல்ல பாடல்களை பாடின பாடல் குழுவினருக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திர இசைகளை மீட்டின அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு தந்து ஆண்டவரே பக்கமாக எங்களை ஸ்தோத்திரம் உம்முடைய ஆவியினால் எங்களை அழைத்து கொண்டு வந்த அன்புக்குரிய ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமே என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீர பிரகாரமாய் அவர்களுக்கு நல்ல பலன் தாரும். ஆண்டவரே விதமான ஆராதனைகளோடு கூட கலந்து கொள்கிறதன் மூலமாய் அவர்களுடைய வாழ்விலும் கர்த்தர் நன்மை செய்ய வேண்டுமே என்று சொல்லி உடைய பாதத்தில் மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே இந்த சிறப்பு ஆராதனைக்கான ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லா நிலைமையிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்த தயவுகளுக்காக நன்றி. நம்பிக்கையோடு வந்து உடைய பாதத்தில் ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நன்மை செய்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று அன்பான இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவிக்கிறங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல நாட்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம் அனைவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக.